கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேலையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்ன செய்யும்? வேற எங்குமே உங்களால என்ன செய்ய முடியாது, உலகத்தை நீங்க பெற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமும் அவர்தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், ஆசீர்வாதத்தை தர முடியும். சரி, அவர் வேறு எதையும் கூட்டார் அப்படின்னு என்னப்பா, வேற எதையும் அவருக்கு சேர்த்து கொடுக்கறது இல்லை அப்படின்னா எதை கொடுக்க மாட்டாரு, எது வாங்கியிருக்கும்? கஷ்டங்கள். இப்ப கூட்டார் அப்படிங்கிறது என்னன்னா, ஐஸ்வர்யம் வந்த உடனே நம்மளுக்கு என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, அதுல பெருமை வந்துடும், அகந்திரம் வந்துடும். சரிங்களா? இப்ப நானுங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். சோ தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஐஸ்வர்யம்ங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கும்னா, தேவ பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய செழிப்பு தான் என்ன செய்யுமா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு போற ஒரு வண்டி வேணுமோ, ஒரு வண்டி ஆண்டர் என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஒரு வீடு இருக்கிற ஒரு வீடு வேணுமோ, நல்ல வீடு என்ன செய்வாரு, கொடுப்பாரு. அதுக்காக வேண்டிய எனக்கு வீடுக்கு மேல எனக்கு பங்களா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்து அருவருப்பான ஒரு விஷயம். ஒரு கார் இருக்கா, ரைட், ஒரு சின்ன கார் வச்சிருக்கோமா, ஒரு சின்ன பைக் வச்சிருக்கோமா, போதும், நம்மளுடைய தேவையை சந்திக்குதா, இதுதான் நம்மளுடைய நிறைவை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஐஸ்வர்யம். இதை கூட்டுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அடுத்தவங்களை விட நீங்க பெரிய ஆளை காமிக்கணும்ன்ற எண்ணத்துக்குள்ள நீங்க போகும்போது அது வந்து ஆண்டவருக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா என்ன செய்யுது இருக்கு. என்னைக்குமே தேவையை சந்திக்கக்கூடிய தேவனா என்ன செய்வாரு, அவர் உங்களுக்கு இருப்பார்.